ஏங்க, நான் தொட்டிக்கு மேல இருந்தான் பேசுறேன், கேக்குதா? நானும் மரத்துக்கு மேல இருந்தாண்டா பேசுறேன், கேக்குதா? என்னதான் 5G வந்தாலும் ஒரு ஊரோட நிலைமை இதான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இது விளையாட்டு இல்லைங்க. இதனால அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் நெட்வொர்க் இல்ல அப்படின்னா இயங்கவே இயங்காது. அப்படி ஒரு நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். 5G வர நெட்வொர்க் ஸ்பீட் சும்மா அள்ளுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு ஊர்ல போன் பேசணும் அப்படின்னா கூட மரத்து மேலையும் தொட்டிக்கு மேலையும் ஏறினு தான் பேசணும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி பக்கத்துல சக்கிலியன் கொடை அப்படின்ற கிராமம் இருக்கு. இங்க 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் இருக்காங்க. இது போக இந்த கிராமத்தை சுத்தி ஒத்தக்கடை, கணவைப்பட்டி அப்படின்னு 5க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருக்கு. இந்த கிராமங்கள்ல தொலைத்தொடர்பு இல்லாம ரொம்பவே பொதுமக்கள் சிரமப்பட்டுட்டு வராங்க. ஆமா, தொலைத்தொடர்பு முறையா இல்லாம போனதால அவங்களுக்கு பல சிரமங்களும் இருக்காம். அரசு சார்பில் கிடைக்கப்பட வேண்டிய நலத்திட்டங்கள், வானிலை, வேளாண்மை உள்ளிட்ட எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கப்படுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அவசர தேவைகளுக்கு மருத்துவம், காவல்துறை, வனத்துறையை கூட தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெட்வொர்க் சரியா கிடைக்காதால அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? மரத்து மேல ஏறியும் தொட்டி மேல ஏறியும் தான் அவங்க போனே பேசுற நிலைமை வந்திருக்கு. ஏன்னா அப்படி பேசினாதான் சிக்னலும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பத்தி பலமுறை புகார் அளிச்சும் நடவடிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது தொடர்பா நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு இப்போ பொதுமக்கள் கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க. பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டா மட்டும் தான் முன் வச்சிருக்காங்க. இது பத்தி குற்றம் சாட்டப்பட்டவங்க கிட்ட விசாரணை பண்ணா அவங்க தரப்பும் தெரிய வரும்.